வணக்கம் நண்பர்களே. வேர்ட் டு பிடிஎஃப் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத 3 வழிகளை நம்ம இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ முதல் வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஃபைலுக்கு போகிறீங்க, ஜஸ்ட் இங்கே சேவ் ஆஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சேவ் ஆஸ் டைப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபைல் நேம் ஒன்று கொடுத்துடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சேவ்னு கிளிக் பண்ணுறேன். ஃபைல் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கன்வெர்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு 2010 அல்லது வேர்டு 2010க்கு அப்புறம் வந்த வெர்ஷன்ஸில் ஒர்க் ஆகும். 2007 அதாவது பழைய வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து வேறு ஒரு ப்ளகின் ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆக்சுவலி இப்போ வந்து அது நிறைய இடத்துல வந்து இன்டர்நெட்டில் அது கிடைக்கிறதில்ல அந்த ப்ளகின். ஸோ 2007 வச்சுருக்கிறவங்க வந்து அடுத்த 2 மெத்தடுங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் வந்து எளிமையாக இருக்கும். இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் மெத்தடுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனுக்கு வர வேண்டியதாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது, ilovepdf.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து வேர்ட் டு பிடிஎஃப் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் வேர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டை வச்சு மற்ற பல வேலைகளையும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து செலக்ட் வேர்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய வேர்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்து அதை வந்து உங்கள் சிஸ்டத்துக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ப்ரிவியூ காமிக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றப்ப இங்கே கிளிக் பண்ணலாம். டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நான் செகண்ட் மெத்தட் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, கன்வெர்ட் ஆகிருக்கு. சரி, இப்போ மூன்றாவது வழி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த கூகுள் ஆப்ஸ், இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து டாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கூகுள் டாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இது ஓப்பன் ஃபைல் பிக்கர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட் ஃபைலை வந்து அப்லோட் போய் செலக்ட் ஃப்ரம் யுவர் டிவைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி அந்த வேர்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு கூகுள் டாக்ஸில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நிமிஷம் இருங்க, இது லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இந்த ஃபைலுக்கு வந்துடுங்க. அப்புறம் இங்கே டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பிடிஎஃப் டாக்குமெண்ட், இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து உங்கள் சிஸ்டத்துக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணி இது தேர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ வேர்ட் டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுற 3 மெத்தடை வந்து நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த 3 மெத்தடுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த டுட்டோரியலுக்கு ஒரு லைக்கை கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் இதே போல் ஒரு நல்ல தலைப்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.